நமது யூடியூப் ஃபேமிலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா 21 மார்க்கெட் கிட்டு. இந்த கிட்டில் என்ன ஃபால்ட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்டாண்ட்பை ஃபால்ட்டில் இருக்குது. நமது நண்பர்கிட்ட வரும்போது இதே ஃபால்ட்டுக்கு தான் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பேசிக் வோல்ட்டெல்லாம் பார்த்துருக்காரு, எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரை சால்ட்ரிங் ஃபுல்லாக செக் பண்ணிட்டாரு. கெப்பாசிட்டர் உப்பி இருக்குன்னு சொல்லிவிட்டு கெப்பாசிட்டரை மாற்றி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமும் அந்த பிரச்சனை சரியாகலை. சரி, மெமரி ஐசி கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்ட்டு மெமரி ஐசி மாற்றி பார்த்துட்டாரு. மெமரி ஐசி மாற்றினதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை இப்படி இருந்ததுனால ஒரு மெயின் ஐசி கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்னு மெயின் ஐசியும் வேறு மாற்றிட்டாரு. மறுபடியும் கிட்ட ஸ்டாண்ட்பையில் இருக்கிறதுனால சரி எல்ஓடி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமா, வைண்டிங் ஓப்பனாக இருக்குமோ அப்படின்ட்டு எல்ஓடியும் மாற்றி பார்த்துட்டாரு. பவர் சப்ளை கரெக்டாக இருக்குது, மெமரி ஐசி கரெக்டாக இருக்குது, மெயின் ஐசி கரெக்டாக இருக்குது, எல்ஓடியும் கரெக்டாக இருக்குது. அப்படி இருந்தும் இந்த கிட்ட ஸ்டாண்ட்பையில் இருக்குது. நாம் எப்பயுமே செக் பண்ணுற மாரி ஒரு ஸ்டெப்பையும் பேசிக்காக நம்ம செக் பண்ணிக்கலாம். டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது எந்த காம்பனன்ட்ஸும் எரிஞ்ச மாதிரி தெரியல, எல்லாம் நல்லா தான் இருக்குது, வீக்கான மாதிரி தெரியல. இப்போ நம்ம பேசிக் வோல்ட்டெல்லாம் கரெக்டாக வருதான்னு ஒரு ரவுண்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா W73 CSCNG 6P-R6 இந்த ப்ராசஸர். இது பார்த்திங்கன்னா பாட்டம் வியூ. இப்போ நம்ம போர்டுக்கு சப்ளை கொடுத்து பேசிக் வோல்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏன் அந்த ஃபால்ட்டு வந்தது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். போர்டுக்கு சப்ளை கொடுத்தாச்சு, போர்டு ஓகே. மீட்டரை DC 200 வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே செக் பண்ணக்கூடிய மெத்தடில் பேசிக் வோல்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கலாம். B+ வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்தது வெர்டிகல் ஐசிக்கு போகக்கூடிய வோல்ட்டு, அடுத்தது கண்ட்ரோல் வோல்ட்டு, ஆடியோ ஐசிக்கு போகக்கூடிய வோல்ட்டு, இதுவும் கரெக்டாக இருக்குது. சரி, எல்ஓடிக்கு போகக்கூடிய இடத்துல இந்த ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகும், அதனால் இதையும் செக் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது, இது கம்ப்ளைண்ட் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி டியூனருக்கு வரக்கூடிய வோல்ட் 5 வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். 5 வோல்ட் வரல. நெக் போர்டுக்கு போகக்கூடிய 8 வோல்ட், அதுவும் நமக்கு வரல. அப்போ கிட்டு ஸ்டாண்ட்பையில் தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த RGB வோல்ட் வருதா, RGB வோல்ட் பார்த்திங்கன்னா வரல. ஃபால்ட் இது மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஐசிக்கு வோல்ட் கரெக்டாக போதான்னு செக் பண்ணிக்கலாம். வோல்ட் ஓகே, டேட்டா வோல்ட்டு, கிளாக் வோல்ட்டு, இதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த வோல்ட்டு பிரச்சனை இல்லைன்றப்ப ப்ராசருக்கு போகக்கூடிய 5 வோல்ட்டும் கரெக்டாக போகும். ஓகே, கரெக்டாக இருக்குது. அதாவது கண்ட்ரோல் வோல்ட்லேருந்து ஒரு 5 வோல்ட் வந்து ப்ராசருக்கும் மெமரிக்கும் கரெக்டாக வரும், அது கரெக்டாக இருக்குது. ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது பவர் ஆன் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வோல்ட்டும் ஒரு 8 வோல்ட்டும் வரும், அந்த வோல்ட்டு தான் வரல. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட்பை டிரான்சிஸ்டரை சால்டரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த 5 வோல்ட்டும் 8 வோல்ட்டும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பின்னு தான் ஸ்டாண்ட்பைக்கு போகக்கூடிய பின்னு. இதில் வோல்ட்டு வருது அப்படின்னா ஐசி வந்து பவர் ஆஃபில் தான் வச்சுருக்கு, பவர் ஆன் கமாண்ட் கொடுக்கல. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் பவர் ஆன் பவர் ஆஃப்
பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர். இதோடைய சென்டர் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருடைய சென்டர் பின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 5 வோல்ட்டு 8 வோல்ட் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். நெக் போர்டுக்கு போகக்கூடிய 8 வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. டியூனருக்கு போகக்கூடிய 5 வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நமக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாண்ட் பை பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகலை. ஒயிட் கலர் பிக்சர் வந்து சைடில் 2 பக்கமும் படம் குறைஞ்சிட்ருக்கு. அப்போ ஐசி நமக்கு பூட் ஆகலை, அதான் கம்ப்ளைண்ட்டு. ஐசி நமக்கு பூட் ஆகலைன்னும் போது ஐசி புது ஐசி தான், பிரச்சனை இல்லை. அப்போ ஐசிக்கு போகக்கூடிய வோல்ட்டெல்லாம் கரெக்டாக போதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ட்ராக் எதாவது கட் ஆகிருக்கா இல்லை சம்பர் எதாவது ஓப்பன் ஆகிருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 9வது பின்னை செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 5 வோல்ட்டு ஓகே. அடுத்தது 17வது பின்னில் 8 வோல்ட் வரும். அது நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இது 8 வோல்ட்டு, இது 5 வோல்ட் ரெகுலேட்டரு. டிரான்சிஸ்டர் தான், அது ரெகுலேட்டர் போல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல 8 வோல்ட் நமக்கு கரெக்டாக வருது. இப்போ 17வது பின்னு பார்த்திங்க அப்படின்னா 15 16 இது 17வது பின்னு 8 வோல்ட்டு கரெக்டாக வருது. அடுத்தது 36வது பின்னு 33 4 5 6 36வது பின்னில் பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. 36 ஓகே. 47வது பின்னில் 5 வோல்ட் வரும். 37 38 39 40 41 42 43 44 45 46 47 இதுலேயும் 5 வோல்ட் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது 55வது பின்னில் 5 வோல்ட் வருங்க. அஞ்சு வோல்ட்டு இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. ஆர்ஜிபி வோல்ட்டு 3.6 3.6 3.6 இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து நெக் போர்டுக்கு போகக்கூடிய பூஸ்டிங் வோல்ட் இருக்கு இல்லைங்களா, 185 வோல்ட்டு, அந்த வோல்ட்டு 163 வருது. அடுத்து ஸ்க்ரீன் வோல்ட்டு இதுவும் ஓகே. எல்லா வோல்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. வேறு என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும்? இது போல் சமயங்களில் இந்த கிறிஸ்டலும் கம்ப்ளைண்ட் வரும். இந்த கிறிஸ்டல் ஃபால்ட் என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். 1.4 2.1 நார்மலாக ப்ராசர் கரெக்டாக வேலை செஞ்சுது அப்படின்னா இந்த கிறிஸ்டலில் மீட்டர் வச்சு நம்ம வோல்ட்டு செக் பண்ணும்போது ஹெச்அவுட் வந்து கிரர்னு கத்தம் இல்லைங்களா, இதில் எந்த விதமான அறிகுறியும் இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும், அமைதியாக இருக்குது. இதுவும் அமைதியாக இருக்குது. அந்த நாய்ஸ் ஒன்று வரும், அந்த நாய்ஸ் வரல. அப்போ நம்ம எதை செக் பண்ணோம் அப்படின்னா 5வது பின்னில் வோல்ட்டு செக் பண்ணணும். 1 2 3 4 5 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்ட்டே வரல. இந்த இடத்துல வோல்ட் வரணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கிட்டில் சின்ன கிறிஸ்டல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, இதில் அது கிடையாது. அதுக்கு பதில் ரீசெட்டு 1 2 3 4 5 இது சுத்தமாக வோல்ட் வரல. இது பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் இது கம்ப்ளைண்ட் வந்தாலும் வரும். இதை நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். மாற்றிட்டு ஆன் ஆகுதா இல்லை அதே ஸ்டேஜில் இருக்கான்னு பார்த்துடலாம். நமக்கு ஃபால்ட்டாக இருந்த டிரான்சிஸ்டர் இந்த டிரான்சிஸ்டர் தான், A1015 1015 டிரான்சிஸ்டர். இதை மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல டிரான்சிஸ்டருடைய சென்டர் பின்னை ரிமூவ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதை நம்ம கொடுத்தாச்சு. இந்த சைடு பார்க்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் தான். இப்போ நமக்கு 5வது பின்னில் வோல்ட் வருதான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் வந்துருச்சு.
இந்த இடத்துல முன்னாடி வோல்ட் வராமல் இருந்துச்சு. அந்த டிரான்சிஸ்டர் மாற்றினதுக்கப்புறம் ஓகே 5 வோல்ட் கரெக்டாக வந்துருச்சு. இந்த போர்டு ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நேரத்தில் இந்த இடத்துல பிரச்சனை வரும். ரெஜிஸ்டர் கைவெளி ஆகிடும், இல்லை ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகிடும், இல்லை டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆகிடும், இந்த கிறிஸ்டலும் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி டியூனருக்கு போகக்கூடிய 5 வோல்ட்டு வந்துருச்சு. நெக் போர்டுக்கு போகக்கூடிய 8 வோல்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு. பிக்சர் பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. கிட்டு ஓகே. அப்போ நமக்கு இந்த ரீசெட் டிரான்சிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு, இந்த ரீசெட் பண்ணக்கூடிய சர்க்கியூட். உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களும் இந்த சர்க்கியூட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி முக்கியமான வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.